எந்த விதமான ஒரு கல்ச்சரோ, கலாச்சாரமோ, கட்டுப்பாடோ, ஒழுக்க நெறிமுறைகளோ ஃபாலோ பண்ணாத ஒரு நாட்ல பான் இண்டஸ்ட்ரி பயங்கரமா வளர்ந்திருக்குது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ப ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப் போறாங்க அப்படின்னா, ஒரு படிப்புக்கு காசு தேவைப்படும்னு போவாங்க. அல்லது ஏதோ ஒரு செலவு காசு வேணும்னு போவாங்க. அல்லது ஏதோ ஒரு பண்டிகை வருதுன்னா, ஒரு வேலைக்கு வேணும்னு சொல்லி காசு வேணும்னு சொல்லி வேலைக்கு போவாங்க. ஆனா, அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகள பொறுத்தவரைக்கும் பாக்கெட் மணிக்கோசரம் பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறவங்க இருக்கிறாங்க. பாக்கெட் மணிக்கோசரம் அது போவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உண்மையாலுமே பாக்கெட் மணிக்கோசரம் கொஞ்சம் செலவு காசு வேணும் அப்டின்னா, பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளோடி போயிருவாங்க. பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளோடி போயிட்டு ஒரு வீடியோ, 2 வீடியோ நடிச்சு குடுத்துட்டு, மணி மேக்கிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து யாருக்குமே எந்த விதமான ஒரு ஐயப்பாடோ எதுவுமே தேவையில்ல. ஆமா, நான் பான் இண்டஸ்ட்ரிய பத்தி தான் பேசுறேன். பான் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட் மணிக்கோசரம் போறவங்க இருக்கிறாங்க. அப்படி போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான கேட்டகரி இருக்கிறாங்க. எப்பயோ ஒருக்கா போறவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ரெகுலர் பார்ட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒரு டைம் வந்துட்டு போறாங்க இல்லையா பார்ட்டி, பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி பாக்கெட் மணிக்கோசரம் அவிங்களெல்லாம் வுட்டுருவாங்க. ஓகே, எப்பயோ ஒருக்கா வராங்க, ஒரு 2 வீடியோ நடிச்சு குடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு. பெர்மனன்ட்டா அங்க வேலை செய்றாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது குடுக்கப்படுகிறது தான். அவங்க ட்ரக்ஸ் அப்படிங்கிறது குடுக்கப்படுறதுனால, அவங்களுடைய பர்சனல் லைஃபே கூட நெறைய பாதிக்கப்படுகிறது. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒரு நபர் எப்படி இருப்பாங்க? நம்ப ஊர்ல வந்து ஒரு ரூ. 1000 உள்ளாடி எப்படி 1000 நம்ப ஊர் மதிப்புக்கு ரூ. 1000 உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்கஹால் அப்படிங்கக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு நபரே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னா, ஒரு ரூ. 150 ரூ. 200 கோட்டர் குடிக்கக்கூடிய ஒரு நபரு அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டாருன்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே இப்படி கை நடுங்குதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, லட்சக்கணக்குல நம்பூர் மதிப்புக்கு ஆயிரக்கணக்குலன்னு கூட சொல்லலாம். ஆயிரக்கணக்குல இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸு, ஹெராயின், அபீனு இந்த மாரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் யூஸ் பண்றக்கூடிய ஒரு பழக்கத்த அவங்களுக்கு பழக்கப்படுத்திர்றாங்க. ட்ரக்ஸ் சாப்பிட்டு நீங்க வீடியோல இருங்க அப்படின்ற மாரி. அப்படி இருக்கும் பொழுது, அவிங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஸ்பாயில் ஆயிருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நடிகை யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சோஃபியா லியோன். அவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களோட ஃப்ளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான முறையில சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இத விசாரிச்சு பார்த்த அவிங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கும் பொழுது, ட்ரக்ஸு அப்படிங்கிறது சாப்பிட்டுருக்கிறாங்க. அவங்க ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால, மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி கேஸ ஓவர் பண்ணிட்டாங்க. கேஸ முடிச்சுட்டாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பான் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். சோஃபியா லியோன். அவிங்க வந்து பார்த்தோம்னா, சோஃபியா லியோன் அவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில அந்த பான் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு பெர்சனா இருந்திருக்காங்க. முக்கியமான வீடியோலாம் போடுறதுல. அவிங்க வந்து பார்த்தோம்னா, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களோட இறுதி சடங்குல கூட வந்து பார்த்தீங்கன்னா, செலவு காசு இல்லையாம். இறுதி சடங்கு கூட செலவு காசு இல்லன்னு சொல்லிட்டு, அவிங்களுடைய கார்டியன் என்ன பண்றாரு, இந்த மாரி ஃபண்ட் குடுங்கன்னு சொல்லிட்டு, அவரு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு கோரிக்கை இது பண்றாரு. ஒரு இறந்து போன ஒரு சவத்த அடக்கம் பண்றதுக்கு கூட காசு இல்ல அப்படின்னு சொல்லி யாரு கேட்கறாங்க? த மோஸ்ட் ஃபேமஸ்ஸு பான் ஆக்டருடைய கார்டியன் கேட்கறாரு. அப்ப அதுநாள் வரைக்கும் அவிங்க சம்பாரிச்ச காசுலாம் எங்க போணுச்சு? இப்ப ஒருத்தர் வேலைக்கு போறாரு அப்படின்னா, நார்மலா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னா, ஒரு காசு இருக்கும், இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. இவங்க ஒரு பான் ஆக்டரா இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமா பணம் சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவிங்க இறந்து போன வாட்டி அடக்கம் பண்ண காசு இல்லையாம். இத்தனைக்கும் அவிங்க சாகும்போது எப்படி செத்துருக்கிறாய்ங்க? ட்ரக்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு, போதை உச்சமாயி மூச்சு திணறி இறந்து போய்க்கிறாங்க. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டு, ஏதோ சம்திங் இப்படித்தான் சொல்லி கேஸ் முடிச்சிருக்கிறாங்க. ஆனா, அவிங்க சவத்த எடுக்கிறதுக்கு, பணத்த அடக்கம் பண்றதுக்கு காசு இல்லன்னு சொல்லி அவங்க கார்டியன் கேட்கறாரு. அவங்க சம்பாரிச்ச காசுலாம் எங்க? ட்ரக்ஸுக்கே எடுத்துக்கிட்டாங்களா? ட்ரக்ஸு மட்டுமே அடிப்படையான ஒரு வாழ்க்கையா? அது மட்டுமே தேவையா? கிடையாது. மேக்ஸிமம் இல்ல, மினிமம் இல்ல. அளவுக்கு அதிகமான அளவே வந்து பார்த்தீங்கன்னா, பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி போய் நெறைய பேர வந்து மேலை நாடுகள்ல தங்களுடைய வாழ்க்கைய அழிச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பேர்ப்பட்ட ஒரு இம்பேக்ட்ட உருவாக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே அத அந்த ஒரு இது புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாமளே கூட இருக்கிறோம். ஒரு வீடியோ இப்ப நம்ம மேக்கிங் பண்றோம் அப்படின்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட பசங்க எல்லாம் பெருசாயிருவாங்க. அன்னைக்கு நம்ம இத தொலை பார்க்குறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு வீடியோ ஏதோ ஒண்ணு பேசியிருக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு என் பையன்கிட்ட நான் காட்டலாம். இங்க பாரு கண்ணு, நான் வந்து 20 வருஷம் முன்னாடியே இந்த மாரி விஷயம்லாம் பேசியிருக்கிறேங்கன்னு சொல்லி நான் என் பையன கூப்பிட்டு பெருமையா காட்டலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கௌரவமா இருக்கும். நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிளட்டு ரத்த உறவுகள்ட்ட நம்ம காட்டலாம். நம்ம நண்பர்கள்ட்ட, யார்ட்டனாலும் காட்டலாம். இப்ப நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறேன். வெளிநாட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மேயர் எனக்கு அறிமுகமாகுறாரு. அவர்ட்ட நான் காட்டலாம். இந்த மாரி நான் பாருங்க YouTubeல இந்த மாரி வீடியோ போட்டுருக்கிறேன்னு சொல்லி நான் காட்டலாம். ஓகேங்களா? ஆனா, இதுவே இந்த மாரி பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு
இன்னொருத்தர்கிட்ட இதை வெளிப்படையாக நம்ம இது பண்ண முடியுமா? முடியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட சகஜமாக பழக முடியுமா? முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஷயத்த மட்டும் நம்ம யோசிச்சு எதையுமே பண்ணக்கூடாது. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத யோசிக்கிறதே கிடையாது. பாக்கெட் மணி வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் காரணமா, ஒரு தேவையின் காரணமா, இன்னைக்கு பொழுத ஓட்டுனா போதும்பா. இன்னைக்கு நம்ம நல்லபடியா கொண்டு போயிட்டோம்னா போதும். அப்பாடா! இன்னைக்கு செலவு காசு வந்துச்சுன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பான் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இது ரொம்பவே தவறான செயல். அதன் காரணமா அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய கர்மாவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் ஒரு மாரி சங்கடமா இருக்கும். இன்னைக்கு இருக்காது. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோ, பையனோ நாளைக்கு அவங்க மேரேஜ் பண்ணங்காட்டி, அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளோட என்ட்ரி ஆகி போம்பொழுது, அவங்க யாரோ ஒருத்தர் எதார்த்தமா இந்த வீடியோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டாங்க அப்படின்னா, "ஆமா நீ என்ன பான் இண்டஸ்ட்ரியில இருந்தியா? நீ என்ன வந்து எங்கள ஏமாத்திட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி சமூக ரீதியாவும் எதிர்கொள்ள நேரிடும். ஃபேமிலி ரீதியாவும் எதிர்கொள்ள நேரிடும். பெரும்பான்மையான நேரங்கள்ல அவங்களோட வாழ்க்கைய அது பாதிச்சு, அவைங்கள டோட்டலா வந்து முடிச்சு விட்டுரும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும், ஃபியூச்சர்ல அதுக்கு தொடர்பு இருக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே, ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாளுக்கு ஒரு தொடர்புடையது தான். ஓகேங்களா? எப்படி தொடர்புடையது? இன்னைக்கு என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ என் நண்பனுக்கு நான் ஒருத்தர் வந்து ஒரு உதவி பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பண்ணிட்டு விட்டுருவேன். ஒரு 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படும். நான் கேட்க மாட்டேன். அவரா பார்த்துட்டு, "ஏய் என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுவாரு. ஓகேங்களா? இன்னைக்கு நாளுக்கும் 1 வருஷம் கழிச்சு வரக்கூடிய நாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு நண்பர் இருக்கிறாரு. எனக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு. நான் வந்து அவர ஏதோ ஒண்ணு பண்ணிப்புட்டேன். ஓகேங்களா? அவரு என்ன பண்ணுவாரு? இன்னையோட விட்டுருவாரா? இன்னையோட மறந்துருவாரா? என்னைய எப்ப பழி வாங்கலாம்ன்னு பார்ப்பாரு. உண்மையான நண்பனா இருந்தா பழி வாங்க மாட்டான். ஓகேங்களா? நான் அவனுக்கு உண்மையான நண்பனா இருந்தேன்னா, நான் அவன எதுவும் பண்ண மாட்டேன். நானும் அவன்ட்ட டம்மியா, டூப்ளிகேட்டா பழகிட்டு, அவனும் என்கிட்ட டூப்ளிகேட்டா, டம்மியா பழகிட்டு, நான் அவன ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்? இவன எப்ப முடிச்சுடலாம்ன்னு பார்த்துட்டே இருப்பான். சபரி எப்ப எத பண்ணலான்ட்டு. நான் எப்ப அசந்த நேரம் வருதோ, அப்ப அவன் என்ன வந்து ரிவெஞ்ச் எடுப்பான். பழி எடுப்பான். பழி வாங்குவான். ஓகேங்களா? இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயமே. ஒரு ஒரு இதுல கூட பார்த்தேன். பங்காளி பழி வெட்டுவான், மாமன் மச்சான் குழி வெட்டுவான்னு சொல்லிட்டு, கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து உண்மையான நண்பனா இருக்கிறவன், இந்த மாரி எதுவும் பண்ண மாட்டான். டம்மி நண்பனா இருக்கிறவன், ஒரு போலியா நண்பனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு நான் அவன ஏதாவது ஒண்ணு பண்ணா, அவன் என்னை எப்ப பழி வாங்கலாம், எப்ப முடிச்சு விட்டுறலாம்ன்னு சொல்லி தான் பார்ப்பான். இதுதான் எதார்த்தமான விஷயம். நாம இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ஒருத்தர எலக்ஷன்ல நிக்கிறாங்க. ஒரு 5000 ஓட்டு கவுன்சிலருக்கு நிக்கிறாங்க. ஓட்டுக்கு ரூ. 500, ரூ. 500 குடுத்து எலக்ஷன்ல ஜெயிக்கிறாங்கன்னு வையுங்களேன். ஒரு 20 வருஷம் கழிச்சு அவிங்க குடும்பத்தாளுங்கட்ட சொல்லும்போது, நான் 2026லயே நான் வந்து கவுன்சிலர் ஆயிட்டேன். 5000 ஓட்டு கவுன்சிலரு. இப்ப நான் அமைச்சரா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெருமையா இருக்கும். 2026ல நான் வந்து பான் ஆக்டரா இருந்தேன்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு சொன்னா அது பெருமை கிடையாது. நீ அடுத்த வருஷமே சொன்னாலும் அது பெருமை கிடையாது. நீ வீடியோ நடிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு. உலக அளவுல நெறைய கோடி பார்வையாளர்களை ஈர்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட, வெளியில காட்ட முடியாது பெருமையா. அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இதா தான் பார்க்கப்படும். ஓகேங்களா? 1,00,000 பேர் இருக்கிறான்னா, 1,00,000 பேரும் பார்ப்பான். ஆனா, வெளியில வந்து அத சகஜமா பேச முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து எதார்த்தமான ஒண்ணு. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப நாகரீகமா இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளுக்கு பேர் சொல்லும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்குது. பான் இண்டஸ்ட்ரிகளுடைய வரவைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா தெரியாம வந்து இந்த மாரி மாட்டிக்கிறாங்க. இவங்கள மாட்டிக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க, அவன் அக்ரீமெண்ட் எழுதி வாங்கிக்கிறான். அக்ரீமெண்ட் எழுதி வாங்கிட்டு, அவங்க ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்கும் பொழுது, ஏதோ ஒரு நேரத்தில இப்போ வந்து சரக்குக்கு அடிமையானாலே சரக்குக்கோசரம் வேணும்னா எத வேணாலும் பண்ண ரெடியா இருக்கும்பொழுது, ட்ரக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனதா நான் ட்ரக்ஸ் தரேன்னா எனக்கு கையெழுத்து போடு அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்க கையெழுத்து போட்டு குடுத்துட்டு, அதை இதையும் பண்ணிட்டு ஏமாந்து போயிடுறாங்க. டோட்டல் லைஃப்பயே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இந்த உலகத்தில எத்தனையோ நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணவே முடியாத ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கிறது வந்து பான் இண்டஸ்ட்ரி தான். இன்னைக்கு வந்து ப்ளூ வேல் கேம பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு மோமோ சேலஞ்ச் அத இது பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பான் இண்டஸ்ட்ரி எதுவுமே பண்ண முடியல. என்னங்கிறாங்க, நீங்க போய் பார்க்காதீங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, அந்த ஒரு இண்டஸ்ட்ரி எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அது வந்து வேர்ல்டு வைஸா இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா. உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா. இன்னைக்கு உலகத்திலேயே வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமா யார பார்க்குறாங்கன்னா, இலுமினாட்டி. அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் சொசைட்டி இருக்கிறாங்க. அனைத்து லாங்குவேஜ், அனைத்து சமூகம், எத்தனை கேட்டகரி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதனால இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாரி தான் இருக்குது. மக்களே கூட என்ன அவங்களா பார்த்து இத பார்க்காம அடிக்ஷன் ஆகாம இருந்தாங்கன்னா போதும். பான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டான இண்டஸ்ட்ரி.